அது எப்படிப்பா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை சீமானால் மாற்ற முடியும்? சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு சீமானால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழலாம். அடர்ந்த திராவிட இருளில் சீமான் எனும் ஒற்றை தீக்குச்சி பற்றியது. அது கடந்த 2024 தேர்தல் 36 லட்சம் புரட்சி தீயாக மாறியது. 2026 நாம் தமிழர் கட்சிக்கு விழப்போற வாக்கு தான் உண்மையான பிளாஸ்ட். உறுதியா நடக்கும். நாம் தமிழர் கட்சியில ஏன்பா சேர்றீங்க? அதுல என்ன கிடைக்க போது? சல்லி காசு தேராது. இத வேற கட்சியில சேர்ந்தா 4 சில்லறை பார்க்கலாமே சில சில்லறைகள் சொல்லுது. ஐயா, நாங்க சல்லி காசு பார்க்கறதுக்காக இங்க நாம் தமிழர் கட்சியில் இணையவில்லை. சல்லி சல்லியாக சிதறி கிடக்கக்கூடிய எங்கள் தமிழினத்தை ஒன்றிணைத்து ஒரு வலுவான தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்காகத்தான் இங்க நாம் தமிழர் கட்சியில நாங்க இணைஞ்சிருக்கோம். சில்லறை பார்க்கலாம் சொல்றாங்க இல்லையா? நாங்கள் இங்கு சில்லறை பார்ப்பதற்காக வரவில்லை. இந்த தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில்லறைகளுக்கெல்லாம் கல்லறை கட்டுவதற்காக தான் வந்திருக்கிறோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருப்பேன். சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பவர்களை நான் இரும்ப கரம் கொண்டு அடக்குவேன் சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். செய்தித்தாளை திறந்தாலே பாலியல் வன்கொடுமை, கொலை, கொள்ளை தான் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் யார் செய்யறதுன்னு பார்த்தோம்னா இந்த திமுக உடன்பிறப்புகளுடைய பங்கு தான் பெரும் பங்கா இருக்கு. சரி, இதுல உங்களுடைய இரும்பு கரம் என்னையா செஞ்சுன்னு கேட்டா ஒண்ணுமல்ல, துருப்பிடிச்ச துரும்பு கரமா இருக்கு. இது பரவாயில்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விவாத மேடையில திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சொல்றாரு, தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் தொகை இருக்கு, அதுல சரிபாதியா 4 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. இந்த 4 கோடி பெண்கள்ல 4 பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததே பேசுறீங்களே, மீதி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பாதுகாப்பா போறான்னு பேசுறாங்களே இந்த ஐயா எழிலரசன் அவர்களே, வீட்டுல உள்ள பொண்ணுக்கு நடந்ததுன்னா நீ அமைதியா இருப்பியாடா? இல்ல இப்படிதான் பேசுவியா? அந்த நாள்ல ஒண்ணு உன் வீட்டுல உள்ள பொண்ணா இருந்தா நல்லா இருப்பியா? சிரிச்சுக்கிட்டு இருப்பியா? என்ன பேச்சு இதெல்லாம்? முட்டு கொடுக்கலாம், ஒரு அளவுக்கு முட்டு கொடுங்கயா. சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அளவுக்கு முட்டு கொடுங்க. சரி, உங்க வீட்டு பெண்ணு வேண்டாயா? நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இதே போல ஒரு 4 பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சுன்னா காலில் சவளங்க கட்டி ஜங்கு ஜக்கு ஜங்கு ஜக்கு ஜங்கு ஜக்குன்னு குதிக்க மாட்டீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இது இதுக்காக செய்யப்பட்ட மெட்டீரியல் ஒண்ணு பல இதை சொல்லும் தெரியுமா, இதுக்காகவே படைக்கப்பட்டதுப்பா அப்படின்னு. அது போலவே எதிர்கட்சியாகவே இருப்பதற்காக படைக்கப்பட்ட ஒரே கட்சி திமுக தான். எதிர்கட்சியாக இருக்கும் போது இருக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையும் தட்டி கேட்கும், ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அத்தனையும் வேடிக்கை பார்க்கும். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது நிலையெல்லாமே நம்ம மாத்தணும். மாற்ற வேண்டியதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடு. பெண்ணியம் பேசுறோம், பெண்ணியம் போட்டுறோம், பெண்ணியம் பாதுகாக்கிறோம் பேசுது, மூச்சுக்கு 300 முறை பேசுது. ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில என் பெண்ணை ஒருத்தன் தொட்டானா அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதான ஆட்சி வரை நிறைவேற்றிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்க இருக்கக்கூடிய அரசு சாராயத்தை வித்துதான் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கிட்டு இருக்கு, ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு. 45,000 கோடி 50,000 கோடியை இலக்க வச்சு விற்கிறாங்க. ஆனா ஐயா முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு? போதையின் பாதையில் செல்லாதீர்கள், போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம் சொல்லிட்டு 50,000 கோடிக்கு சாராயத்தை விற்கிறதுக்கு இலக்கு வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி அதுக்கு மாற்று பொருளாதாரமா என்ன சொல்லுது? பாலின் உற்பத்தியில 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு வருமானம் இருக்கு, அந்த பால் உற்பத்தியில இருந்து அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியும். அதுக்கு ஒரு விமர்சனம். அப்ப கால்நடையெல்லாம் வளர்க்க சொல்றாரா? பிற்போக்குத்தனமா இருக்கே. ஐயா ஸ்டாலின் 3 கோடி எண்ணிக்கைக்கு கால்நடையை உயர்த்தணும்னு சொன்னாரு, அது பிற்போக்குத்தனமா இல்லையா? அப்ப படிச்ச நாங்கெல்லாம் மாடு வைக்கணுமா, ஆடு வைக்கணுமா? டேய், ஒரு ஐஏஎஸ் படிச்ச அந்த நாட்டை சீர்திருத்த வேண்டும், ஐஏஎஸ் படிச்ச ஒருத்தனை சாராய கம்பெனி அதாவது டாஸ்மாக் கீழே போட்டு வேலை செய்ய வைக்கும் போது ஏன் பால் நிறுவனத்துல ஒரு வேலை செய்ய மாட்டாரா? இந்த நாத்தம் பிடிச்ச சாராயத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடியவரு
இந்த பாலின் உற்பத்தி, இந்த பாலின் சந்தை மதிப்பு, இது எவ்வளவு மக்களுக்கு தேவைன்ற கணக்கெடுக்கிற வேலையை செய்ய மாட்டாரா? சாராயத்துல ஒரு நாளைக்கு எவ்வளவு சாராயம் வித்திருக்கு, இன்னும் எவ்வளவு விற்க வேண்டிய இருக்குன்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்ஸ் படிச்சவன் இந்த விவசாயத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பொருட்களை எவ்வளவு உற்பத்தி ஆயிருக்கு, அது எவ்வளவு தேவைப்பட்டிருக்கு, இன்னும் எவ்வளவு வெளியில போகணும் அப்படின்ற வேலையை செய்ய மாட்டானா? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு இழிவா? கிடையாது. நாம் தமிழர் கட்சி இழிவுபடுத்த வேண்டும் ஒற்றை நோக்கத்திற்காக மட்டுமே அரசு பணி விவசாயத்தை சொல்லிட்டாரு. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற வன்மங்களை கட்டவிழ்த்து விடுறது. நாம் தமிழர் கட்சி இலவசங்களை அறிவிக்காது. ஆனா இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் என்னவா இருக்கு? ஏலம் விடப்படுது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு 1000 ரூபாய் தரோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தரோம். மாற்று சக்தி கெரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்தவரு நான் 2500 ரூபாய் தரேன்ற. அப்புறம் என்ன நீ மாற்று? எந்த வகையில நீ மாற்றா இருக்க? கெரியரின் உச்சத்தை உதறிட்டேன், டிஃபன் பாக்ஸின் உச்சத்தை உதறிட்டேன்னு வந்திருக்கியே. இந்த திராவிட கட்சிகளுக்கு எந்த வகையில நீ மாற்றா வந்துட்டேன்னு சொல்லி உனக்கு இந்த மக்கள் வாக்களிக்கணும். அப்ப நாம் தமிழர் கட்சி இலவசங்களை தராது. அப்ப என்னதான் தரும் இலவசம்? தரமான கல்வியை இலவசமாக தரும், தூய குடிநீரை இலவசமாக தரும். இங்க இருக்கிற ரெல்லா ஹாஸ்பிட்டல், அந்த ரெல்லா ஹாஸ்பிட்டல்ல கிடைக்கக்கூடிய மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில கிடைக்கும். அதை நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு உறுதி செய்யும். சரிப்பா, அப்ப இதுக்கெல்லாம் என்னப்பா காசு? இந்த காசுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க கல்வியை இலவசமா கொடுக்கணும், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும், ரெல்லா ஹாஸ்பிட்டல் மாதிரி நீங்க எல்லாருக்கும் கொடுப்பேன்றீங்களே, அப்ப அதுக்கு எவ்வளவு பணம் தேவை? அந்த பணத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அப்ப நீங்களும் சாராயம் வைப்பீங்களா? இல்ல எங்கள் மீது வரி அதிகமான வரியை ஏய்ப்பீங்களா அப்படிங்கிட்ட கிடையாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடும் பாட்டன் பாரதி பாடியிருக்கான் இல்லையா? நம்ம ஜகத்தை அழிக்க வேண்டாம், இங்க இருக்கிற ஜகத்துக்கிட்ட இருக்கிறத புடுங்கன்னு வைங்க, மொத்த தமிழ்நாட்டை செழிப்பாக்கிடலாம். ஒரு ஜகத்தோட விட போறது கிடையாது. திமுக அதிமுக பல ஜகத்துல புடுங்கலாம். இந்த தமிழ்நாட்டை ஒரு செழிப்பான மாநிலமா மாற்றும். இதுதான் நாம் தமிழர் கட்சி முதல்ல செய்ய போகுது. மாற்றுக்கிறதே கிடையாது, சத்தியமா செய்வோம். இல்லப்பா நாங்க அதெல்லாம் இல்ல, கூட்டம் அதிகமா வருது, அவர் எங்கேயோ இருக்காருப்பா, ஒரு புகழ்பெற்ற நடிகர், நாங்க அவருக்கு தான்ப்பா வாக்களிப்போம், வேற வாய்ப்பே இல்லை, நாங்க அவருக்கு தான் வாக்களிக்க போறோம் இந்த முறை, ஏன்னா அவர் நல்லா ஆடுவாருங்க, அவரை மாதிரி வேற யாருமே ஆட முடியாது, நாங்க அவருக்கு தான் வாக்களிக்க போறோம். தான் திரையில் கண்டு ரசித்த ஒரு நடிகனின் முகத்தை ஒரு முறையாவது நேரில் பார்த்துன்னு 41 பேரை துள்ள துடிக்க கொன்று குவிச்சவன் தான் இந்த நாட்டை ஆள வேண்டுமா? இதுவரைக்கும் திரையரங்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கைகள்லாம் உடைச்சவன் இன்னைக்கு கட்சியினுடைய மாநாடுன்ற பேர்ல இருக்கைகளை உடைச்சுக்கிட்டு இருக்கான். இவனை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனா சட்டமன்ற இருக்கையை உடைப்பானே தவிர தமிழ்நாட்டின் நல்லதுக்காக எந்த பாடுபட மாட்டான். திருச்சியில ஏறத்தாழ ஒரு 6 லட்சம் 7 லட்சம் மக்கள் நாம் தமிழர் கட்சி தன்னெழுச்சியா கூடணும். ஒருத்தருக்கு காசு கொடுக்கல, குவார்டர் கொடுக்கல, பிரியாணி கொடுக்கல, ஒரு சேர் உடையாம அந்த மக்கள் அங்கிருந்து திரும்பினாங்க ஒழுக்கத்தோடையும் நேர்மையும். அதுதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு. அன்பார்ந்த உறவுகளே, தயவு செஞ்சு நீங்க சிந்திக்கணும். மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த மாற்றத்தை தன்னிடத்தில் இருந்து மட்டும்தான் கொண்டு வரணும். மாற்றத்திற்கான ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மாற்றத்தை விரும்பும் ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னம் தான். என் அன்பு உறவுகளே, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் நான் கேட்டுக்கிறேன். இறுதியா ஒன்றை சொல்லி முடிச்சுக்கிறேன். கறந்தபால் மடிப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசையை மீண்டும் போய் உடல்களின் உயிர் புகா, உதிர்ந்த பூவும் விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை இல்லையே என்று சிவவாக்கியர் சொன்னதை போல 2026 விழப்போற திராவிடம் எழப்போவது இல்லை இல்லை இல்லையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.